உனக்கு என்னய்யா வெளிநாட்டு காசு கொழிக்குது அப்படின்னு நினைக்கிற மக்கள் தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் ஒரு வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரனோட வலிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னதான் நம்ம வெளிநாட்டுல சம்பாரிச்சாலும் இதுல உள்ள கஷ்டங்களை பாருங்க. ஏன்னா வெளிநாட்டுக்காரனோட கஷ்டம்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிலயோ இல்ல ஒரு வீட்லயோ ஒரு கடையிலயோ எங்கேயோ வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம், நார்மல் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் 2 வருஷமாவது வேலை செஞ்சா மட்டும்தான் 2 மாசம் லீவ் கொடுப்பாங்க. ரொம்ப சில பெரிய பெரிய கம்பெனிகள் இல்ல ஸ்கூலு அது மாதிரி இடங்கள்ல வேலை பார்க்குற சில பேருக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு நட லீவ் கிடைக்கும். அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களே டிக்கெட் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு நட வேலை பார்க்குற கம்பெனிகள்லயும் சில கம்பெனி தான் பாத்தீங்கன்னா 2 டிக்கெட் கொடுப்பாங்க. சில கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் தான் தருவாங்க, இன்னொரு டிக்கெட் வந்து நம்ம போட்டுக்கணும். அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். சரி 2 மாசம் முடிச்சுட்டு திரும்பி வந்து வேலை பார்த்தோம்னா திரும்பி பழைய இடத்துல இருக்க மாட்டோம். திரும்ப பாத்தீங்கன்னா அது இதுன்னு குடைச்சல் வரும். எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் அவங்களும் வேலை பார்க்குறாங்க. சரி ஓகே, இதெல்லாம் தாண்டியும் நம்ம ஓகே சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா சந்தோஷம் இல்லைதான். என்ன பண்றது, குடும்பத்துக்காக வேலை பார்க்குறோம். அதாவது யூஏஇல பேச்சுலருங்கிறவங்க அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு இங்க வந்து தனியா இருந்து வேலை பார்க்குறவங்க. அதே யூஏஇல ஃபேமிலி மேனும் இருக்காங்க. இங்க இருக்கிற பேச்சுலர் பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையோ இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு தான் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டம். நீங்க கூட கேட்கலாம், சரியா எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு கஷ்டத்தோட நீ எதுக்கு அங்க போய் வேலை பார்க்குற, அது நீ இங்கே இருந்து வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். ரைட்டு தான். என்ன பண்றது, சில அத்தியாவசியமான தவிர்க்க முடியாத தேவைகள்னாலதான் நம்ம வந்து வெளிநாடுங்கிறத ஒரு பயணத்தை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சில பேருக்கு வீடு கட்டணும், சில பேருக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இல்ல பசங்க படிப்புக்காக அப்படின்னு ஒரு கனவோட தான் இங்க வரும். அதுவே ஃபேமிலி மேனா இங்க இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைங்களான்னா அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு. ஃபேமிலி மேனா இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருப்பாங்க, குழந்தைங்க இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஊரை மிஸ் பண்ணுவாங்க. ஊரோட அந்த கிளைமேட்டா இருக்கட்டும், அந்த வெயிலா இருக்கட்டும், அதே மாதிரி அங்க உள்ள சாப்பாடு, அங்க உள்ள சொந்த பந்தங்கள், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு திடீர்னு எல்லாரும் போக முடியாது. அது மாதிரி ஒரு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாது. கஷ்டம் வந்து ஃபேமிலி மேனா இருந்தாலும் பேச்சுலரா இருந்தாலும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வந்து என்னையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உனக்கு என்னையா வெளிநாட்டு காசு அப்படின்னு என்னையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து என் காதால நான் கேட்டிருக்கேன். ஓகே தாங்க, வெளிநாட்டுல காசு கிடைக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம், ஓகே. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க, அவங்களோட இழப்புகள் அதை மட்டும் அவங்களால திருப்பி எடுக்கவே முடியாது, திருப்பி கிடைக்கவும் கிடைக்காது. ஏன்னா அவங்க இப்ப வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளா இருக்கட்டும், அதாவது சின்ன குழந்தையா இருந்திருக்கும், திடீர்னு அவங்க 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்கும்போது பார்த்தா 2 வயசா இருக்கும், பெரிய குழந்தைங்களா ஆவாங்க, இருக்க மெச்சூரிட்டி ஆகிட்டே போவாங்க. அப்ப அந்த தூக்கி கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தானே. அதுக்கு நிகர் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அதுக்கு நிகர் ஆகாது. லீவுக்கு ஊருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டாயா வெளிநாட்டுக்காரன், பொட்டியா கட்டிட்டு வந்துட்டாயா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பொட்டியில எவ்வளவு ஜாமா இருந்தாலும் சரிங்க, அது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல. எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்காது. எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வர்றதுதான். நாங்க வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம். எங்களை பாக்குறது மட்டும்தான், எங்களோட செலவிடுற அந்த நேரங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மற்றபடி நம்ம வாங்கிட்டு வர ஜாமான் வந்து அவங்களை திருப்திப்படுத்திருமோனா கண்டிப்பா கிடையாது. அது நம்ம வீட்டு குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல உள்ள பெண்களா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தன் மகன் வந்துட்டான், தன் கணவர் வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிற அவங்கள பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் தான் பெரிய விஷயம். மற்றபடி அந்த ஜாமான் வந்து பெருசா ஒன்றும் திருப்திப்படுத்திடாது. இதுவே ஊர்ல உள்ள மக்கள் கூட நினைக்கலாம், அப்போ நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தானே வேலை பார்க்குறோம், நாங்க மட்டும் என்ன ஈஸியா வேலை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, மண்ணு தூக்குறாங்க, இல்லை ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. என்ன வேலை பார்த்தாலும் சரி, சாயங்காலம் போனோம்னா அவங்க வீட்டில் உள்ள சொந்தங்களை பார்க்குறாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. லீவு நாள்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன்னா அதை அட்டன் பண்ணுறாங்க, அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே, ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ரிலீஃப். இப்போ நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு நட தான் நாங்கள் வந்து ரீஃப்ரெஷ் ஆக முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சுச்சுவேஷன். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அதுக்கு போகவே முடியாது. கரெக்டான டைமுக்கு நம்மளால போக முடியாது. ஏன்னா டிக்கெட் கிடைக்கணும், ப்ளஸ் கம்பெனி லீவ் கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதே ஊரில் இருந்தோம்னா, இல்லை ஊர்லேயே வந்து நிறைய பேர் பக்கத்து ஊர்களில் பெரிய பெரிய ஊர்களில் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம், ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா கூட டக்குன்னு அவங்க பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துடலாம். காலையில் கிளம்பினாங்கன்னா மேக்ஸிமம் சாயங்காலம் வந்துடலாம். ஏன்னா எல்லா ஊர்களுக்கும் இப்போ பஸ் வசதிகள் இருக்கு, ட்ரெயின் வசதிகள் இருக்கு. ஒரு பிசினஸ் மேனா இருந்தா கூட ஃபிளைட்ல வர முடிஞ்சா ஃபிளைட்ல வராங்க. அவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை இப்படிதான். நினைச்ச நேரத்துக்கு போகவே முடியாது. எல்லாமும் நமக்கு கரெக்டா இருக்கணும், கம்பெனில இருந்து கரெக்டா லீவ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் கிடைக்கணும் அன்னைக்கு. அது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. ஆனா எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி தான் வெளிநாட்டுல இருந்துகிட்டு இருக்கோம். சில நேரம்லாம் எனக்கே தோணும்,
என்னடா அது, எத்தனை வருஷம் தான் இப்படியே ஓடுறது, சரி நம்மளும் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், பெருசாக ஒன்றும் சேர்த்தும் வைக்கல, அதுக்கு பேசாமல் 10,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் 20,000 சம்பளம் வாங்கினாலும் ஊர்லேயே போய் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்துக்கூடையாவது அட்லீஸ்ட் சாயங்காலம் ஆனோம்னா வீட்டில் போய் மனைவி மக்களை போய் பார்க்கலாமே அப்படின்லாம் தோணும். நானும் நிறையா நடை வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் இதை நான் திங்க் பண்ணிகிட்டே போவேன். சரி இந்த நடையோட முடிஞ்சிச்சு, இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, விடாத சனிங்கிற மாதிரி நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. இது எனக்குன்னு இல்லைங்க, என்ன மாதிரி இருக்கிற எல்லா வெளிநாட்டு வாசிகளுக்கும் இதுதான் நடக்குது. அவங்களோட கஷ்டங்கள் தான் என்னோட குமுறல்கள். ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் என் வெளிநாட்டில் உள்ள என்ன நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசி பார்த்துட்டேன். இன்ஃபேக்ட் வேற நாட்டு மக்கள் கூடயும் நான் பேசி பார்த்தேன். அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்காக இங்கே வந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை ஊர்ல விட்டுட்டு குழந்தைங்களை ஊர்ல விட்டுட்டு அவங்க வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அது இன்னும் பெரிய குடும்பங்க. அவங்க குழந்தைய மிஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க பெத்த பிள்ளைய மிஸ் பண்றதே பெரிய கஷ்டம் தான் அவங்களுக்கு. அது மாதிரி அவங்க வந்து வேற வேற நாட்டு பெண்களில் நான் வேலை பார்க்குறாங்க. நான் பார்த்துருக்கேன், எல்லார்ட்டையும் நான் கேட்டிருக்கேன். சரி நீங்க ஏன் வந்தீங்க, என்ன தேவை உங்களுக்கு, அது ஹஸ்பண்ட் அங்கே இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் அங்கே விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, இல்லை நான் வந்து என்னோட குழந்தை கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிடுச்சு, படிப்பு செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியல, இல்லை என் ஹஸ்பண்டுக்கு சேலரி கம்மி அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுங்க வர வேண்டியதானே. இல்லைங்க அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்க உடல் நல ரீதியா அவங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக பெண்கள் ஆல்சோ வெளிநாடு வந்து வேலை செஞ்சு தான் குடும்பத்தை காவந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கும் வெளிநாட்டு காசு தான். ஆனா வெளிநாட்டுல ஒன்றும் மரம் கிடையாதுங்க. வெளிநாட்டிலயும் வந்து கஷ்டப்பட்டாதான் காசு, அதுக்கு தகுந்த சம்பளம், வேலைக்கு தகுந்த ஊதியம் தான். ஸோ இது வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளோதான் கைஸ், என்னோட குமுறல்கள் தான் இது. See you guys, see you next video. Bye bye.